மதுரை மாவட்டம் ஆலங்காநல்லூர் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் காளையின் உரிமையாளருக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கீழக்கரையில் உள்ள ஏறு தழுவுதல் அரங்கத்தில் மதுரை ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 1000 காளைகளும் 500 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்ட நிலையில் காளையை அடக்கிய வீரருடன் காளையின் உரிமையாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் மோதலில் ஈடுபட்டார். இதையடுத்து இரு தரப்பினரையும் விடியா திமுக அரசின் ஏவல் துறை தடியடி நடத்தி கலைத்தது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையின் அலட்சியத்தால் மோதல் வெடித்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தம்பி சண்டை ஓடினா அது போச்சு டிஸ்கஸ் பண்ணி விடுங்க. போங்க போங்க ஆடு வெட்டி விடு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வீடு சேதமடைந்த அதிமுக தொண்டருக்கு சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் நிதியுதவி வழங்கினார். பழைய கொடிக்களம் கிராமத்தை சேர்ந்தவர் அதிமுக தொண்டர் காமராஜ். இப்பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த மழையில் காமராஜ் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. வீடு முற்றிலும் சேதமடைந்த தகவல் அறிந்த கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் நேரில் சென்று காமராஜ் குடும்பத்திற்கு அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் நிதி உதவி வழங்கினார். அப்பொழுது நல்லூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் பொன்னேரி முத்து உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மடப்புரம் ஆட்டூர் சாலையில் உள்ள கூரை வீட்டில் ஆனந்தராஜ் என்பவர் மனைவி இறந்த நிலையில் தனியாக வசித்து வந்தார். வெள்ளிக்கிழமை இரவு பெய்த மழையால் வீட்டின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த நிலையில் உள்ளே படுத்திருந்த ஆனந்தராஜின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மதுரை மாவட்டம் அவனியாபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி கட்டடம் கட்டுவதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அவனியாபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் புதிய அங்கன்வாடி கட்டடம் கட்டப்பட உள்ளது. இதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் அங்கன்வாடி மைய ஊழியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜன் செல்லப்பா, தமிழக மக்கள் நலன் கருதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எடுக்கும் எந்த முடிவும் சிறப்பாக இருக்கும் என்று தெரிவித்தார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலை ஒட்டி 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் தற்காலிக கடைகள் அனைத்தும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் காவல்துறையினரால் அகற்றப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னறிவிப்பு இல்லாமல் மாற்று ஏற்பாடுகள் இன்றி வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என வியாபாரிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பக்தர்களுக்கு இடையூறாக இருப்பதாக கூறி கடைகளுடன் சாலைகளில் நிறுத்தப்பட்ட இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. முன்கூட்டியே அறிவிப்பு வெளியிட்டு இருந்தால் எங்களுடைய பொருட்களும் உடைமைகளும் வியாபாரமும் பாதித்திருக்காது என பாதசாரி வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே சென்னிமலைப்பாளையம் கிராம சுடுகாட்டில் மழைநீர் தேங்கியுள்ளதால் இறந்த உடல்களை அடக்கம் செய்ய பொதுமக்கள் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். அண்மையில் பெய்த மழையால் குளம் நிரம்பி சுடுகாட்டில் தண்ணீர் ஊடுருவி தேங்கியுள்ளது. இதனால் 55 வயதான செல்வம் என்பவரின் உடலை புதைக்க முடியாமல் சிரமத்தை சந்தித்த அவரது உறவினர்கள் வாளி கொண்டு மழைநீரை வெளியேற்றிய பின்னரே புதைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். இவ்வாறான சம்பவம் நடைபெறாமல் இருக்க சுடுகாட்டை சுற்றியுள்ள சுவரை உயர்த்த வேண்டும் என பலமுறை வேண்டுகோள் விடுத்தும் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். மழை காலத்துல எந்த நேரத்திலையுமே பாத்தீங்கன்னா ஒரு அடியிலே தண்ணி வந்துடுதுங்க. ஏன்னா குளம் பக்கத்துல இருக்கிறதுனால இதுக்காக எங்களுக்கு அரசாங்கம் கொஞ்சம் மேடை பண்ணி கொடுத்து சுத்தி கொஞ்சம் மதில் சுவர் போட்டு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். ரெண்டாவது எங்களுக்கு எரிமேடை ரொம்பவுமே சேதாரமாகி கிடக்குங்க. அதுவும் கொஞ்சம் எங்களுக்கு பழுதடைஞ்சு நீக்கி கொடுத்து சரி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. போறதுக்கு கொஞ்சம் வழித்தர வேணுங்க. இது வரைக்கும் தான் எங்களுக்கு தடை இருக்கு. உள்ள நடந்து போக தடை இல்லை. அது இரவு நேரங்களில் வரக்கும் ரொம்ப சிரமமா இருக்குங்க. அது போக எனக்கு உள்ள ஒரு லைட் ஒன்று வேணும். அதையும் கொஞ்சம் போட்டு கொடுத்தா ரொம்ப உதவியா இருக்குங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் பயிர்கள் சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அரசம்பட்டு, பாலப்பட்டு, கள்ளிப்பட்டு, கொசப்பாடி மற்றும் மலையடிவாரமான மோட்டம்பட்டி, வஞ்சிக்குழி பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த பல ஏக்கர் நிலங்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்தன. இதனால் ஏக்கருக்கு சுமார் 40,000க்கும் மேல் கடன் வாங்கி செலவு செய்தும் நஷ்டமடைந்துள்ளதால் விடிய அரசின் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே தேனிமலையில் பங்குனி உத்திரத்தையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை மட்டுமின்றி மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் 700 காளைகளும் 250 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். பிடிபடாத மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கும் ரொக்கம் மற்றும் பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன.